அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் யாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய சப்போர்ட் நிச்சயமா இந்த படத்துக்கு தேவை. ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கண்டென்ட் ஓரியன்ட் படங்களுக்கு நிச்சயமா நீங்க கடந்த காலங்களில் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான வரவேற்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் இப்போதான் உங்க கூட சேர்ந்து தான் படம் பார்க்குறேன். எனக்கு உண்மையிலே நான் என்ன கதை கேட்டேனோ அந்த கதை இதில் இருந்திருக்கு. ரக்ஷனா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் இருக்கிற ரொம்ப நான் முதலே சொன்னேன் இல்லையா, எங்களை விட இதில் அந்த சின்ன பையனை நடித்தவோ ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பான்னு. அப்படி ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கான். முக்கியமாக இசையமைப்பாளர் ரொம்ப பிரமாதமாக இசையமைச்சிருக்காங்க. எடிட்டர் சார் கரெக்டாக அதை இந்த கதையை மட்டும் எங்கேயும் போகாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சார் வரல, அவர் உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு எல்லாருக்குமே இந்த டைத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நான் உங்களையெல்லாம் பார்க்கையில் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிற நீங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அந்த பிடித்தலோட உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். ஏதாவது கேள்வி இருந்தால் இயக்குனர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். சார், நான் என்னுடைய ஊர் வந்து ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு வில்லேஜ் சார். அங்கே என்னுடைய நண்பருக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் அது. அதை அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அதை கதையாக பண்ணோம். அது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அது கதைக்கான ஒரு கான்ஃப்ளிக்டாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது நிச்சயமாக எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. அதன் அடிப்படையில் தான் கதையாக பண்ணோம். ஸ்டில் போராடிட்டு இருக்காரு. ஆமாங்க சார். சார், இப்போ நம்ம மூலப்பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம காப்பி வந்து போட்டு வாங்கலாம் இல்லைங்களா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். ஸோ அந்த மாதிரி வந்து போலியாக எடுத்து பண்ணது தான் இது. எல்லாமே ஃபோர்ஜரிங்கிறது தான் நம்ம கதையை. எல்லாமே ஃபோர்ஜரி அப்படிங்கிறது தான் நம்ம சார். படத்துல வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அழிக்கிறாங்க, லோன் கொடுவாங்க சார். தெளிவாக காமிச்சிருக்கீங்க. விவசாயம் வாழாடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கீங்க சார். ஆனா கடைசியா அந்த குழந்தைய கவர்மெண்ட் சேர்க்கும் பொழுது அவங்க அப்பா பேசுறதுதான் பேசும்போது டைலாக் பேசுவாரு. முன்னாடி வந்து அதுவும் காமிச்சிருக்கீங்க. ஏன் அம்பேத்கரை காட்ட மறந்துட்டீங்க சார்? ஆக்சுவலாக என்னன்னா அது எதுவும் பிளான் பண்ணதில்லை சார். நாங்கள் வந்து சார் என்னன்னா இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் வந்து அந்த லொக்கேஷன் வந்து திடீர்னு போய் எடுத்தோம். நாங்கள் எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது. அந்த ஸ்கூல் வந்து ஒரிஜினல் ஸ்கூல். அது யதார்த்தமாக இருந்தது ஆல்ரெடி. நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. அங்கே இருந்த ஸ்டிக்ஸு பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒட்டி இருந்தது. உண்மையான ஸ்கூல் அது. ஸோ அங்கே ஷூட் பண்ணோம். அந்த அந்த ஃப்ரேம் நல்லா இருக்கிறதுனால அந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணோம். நிச்சயமாக எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது சார். எல்லாமே ஓகே. ஆனா இங்க கல்வி கல்வி காமராஜர் கூட வைக்க மறந்துட்டீங்களே தான் சொல்லுவாங்க சார். தான் மிகப்பெரிய ஆட்கள் எல்லாருக்கும் கல்வி வேணும்னு போறாங்க. அக்பர் இவங்கெல்லாம் வந்து வரலாற்றுல இருக்கிறாங்க. கல்வி மிக முக்கியம். அடுத்த தலைமுறைக்கு கடத்த போறோம்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு முக்கியமான இடமா இருக்கு. அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு தோணுது சார். நிச்சயமா அது வந்து எங்க ஆர்ட் டைரக்டரோ நாங்களோ பிளான் பண்ணது இல்லை. ஒரிஜினல் ஸ்கூல்ல ஒட்டி இருந்தது ஆல்ரெடி. அந்த இடத்த நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். நிஜமா நாங்க வந்து எந்த இன்டென்ஷனோட அதை நாங்கள் பண்ணல சார். கோர்ட்டு காட்சி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கோர்ட்டுக்கு தான் எங்க ஸ்கூலுக்கு எப்படி இது பண்ணீங்க? நேரில் போய் ஆட இது பண்ணீங்களா சார்? சினிமாத்தனமான கோர்ட்டுனா வேற மாதிரி இருக்கு சார். அந்த கோர்ட்டு ரொம்ப இயல்பா இருக்கு சார். என்னோட நண்பர்கள் சில பேர் வக்கீலா இருக்காங்க. அவங்களோட சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். அவங்க கொடுத்த ஐடியா படி தான் ஆர்ட் டைரக்டர்கிட்ட சொல்லி பண்ணோம் சார். சார், நாங்கள் அவரோட கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கதையோட கேரக்டரைசேஷன் அந்த கன்னியப்பன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு சில டீட்டெயில் பண்ணும்போது தெரிஞ்சது இதுக்கு வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுற ஒரு ஆக்டர் தேவைன்னு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ சார் முதல்ல இருந்தார். ஸோ சாரை முயற்சி பண்ண அன்பழகன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். சாரு கிடைச்சதுனால நாங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம் சார். ஏன்னா சரியான ஆப்ஷன் இது. இந்த மாதிரி கேஸ்ல கீழ் கோர்ட் இவ்வளோ பெரிய ஃப்ராட் பண்றவங்க கீழ் கோர்ட்டோட நின்ற மாட்டாங்களே. அடுத்து இதே பாருங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க. எஸ் சார், எஸ் சார். நாங்க வந்து இதோட கதையை முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டுக்கு பண்ணுவோம். பார்ட் 2ல சார். எஸ் சார்.
நீங்க பெரிய ஹீரோ. எஸ் சார். சமீபத்தில் இப்போ 2 நாள் முன்னாடி கூட ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு. எஸ் சார். அப்போ நல்லா எடுத்துட்டீங்கன்னு கேட்டதுக்கு ஹீரோ தலையீடு இல்லை சார், ப்ரொடியூசர் தலையீடு இல்லைன்னு சொல்லி. இந்த படத்துக்கு அந்த மாதிரியான தலையீடு உங்களை நல்லா பாத்துக்கிறேன், சந்தோஷம். சார் அதே மாதிரி இருந்ததா தலையீடு? இல்லைங்க சார், எனக்கு முழு சுதந்திரம் கதை எடுத்துக்கலாம். இல்லை சார், முழு சுதந்திரம் இருந்தது. கதை விஷயத்தில் வந்து எனக்கு யாரோட தலையீடும் இல்லை. அது தயாரிப்பாளராகட்டும், நடிகர்களாகட்டும், மற்ற தொழில்நுட்ப கலைஞராகட்டும், யாரோட தலையீடும் இல்லை. நான் நினைச்சது எடுக்க முடிஞ்சது. அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்த அனைவருக்கும் நன்றி சார். பெரிய ஒரு பிழை இருக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். மதர் பத்திரம், தாய் பத்திரம் இல்லாம எங்கேயும் எதுவும் நடக்குது சார். அதான் தாய் பத்திரம் தொலைஞ்சிச்சுன்னா நம்ம காப்பி அப்ளிகேஷன் வாங்கணும் இல்லைங்களா? அது நம்ம வந்து சார் பதிவாளர் நடக்கிறது 10 வருஷத்துக்கு நடக்குது, இல்ல 3 வருஷத்துக்கு நடக்குது. இல்ல சார், பிர்லா கம்பெனி இல்ல சார், இவரோட பத்திரம் தொலைஞ்சு போகல. நான் பொதுவா ஜென்ரலா சொல்றேன். பொதுவாவே ஒரு தாய் பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து காப்பி அப்ளிகேஷன் வாங்கலாம் இல்லைங்களா? அதப்படி நான் சொல்றேன். இல்ல சார், இவரோட அப்ளிகேஷன் தொலைல, இவரோட பத்திரம் தொலைவே கிடையாது. இவரோட பத்திரம் தொலைல. இவரோட பத்திரத்தை ஃபோர்ஜரியா வேற ஒருத்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருந்து காப்பி அப்ளிகேஷன் எடுத்து, அதான் சார் காப்பி அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம் சார். தாய் பத்திரம் தொலைஞ்சு போனாவோ காணாம போனாவோ நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருந்து அதோட காப்பி அப்ளிகேஷன் எடுக்க முடியும். இது எல்லாமே ஒரு பெரிய கார்பரேட் அவங்க பண்ண ஊழல், ஸ்கேம் அப்படி பண்ணும்போது அவங்க ஈஸியா எடுத்துக்கலாம். எந்த ஊழல்னாலும் ஒன்னும் நடக்காது. இல்லங்க சர்டிபிகேட் வேணுமா, அது வேணும், பட்டா வேணும், ஆதார் கார்டு வேணும், இவ்வளவு இருந்தா தான் நடக்கும். சும்மா இல்ல சார், நான் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ ஒரு ஒரிஜினலா இப்ப என்னுடைய வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நான் வந்து தாய் பத்திரம் இல்லைனாலும் சரி காப்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் எடுக்க முடியும். இது ரியாலிட்டி. அப்படி இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் நபர் வந்து யாரு, பேங்க் மேனேஜர் தான் அந்த ஃப்ராட் எல்லாமே பண்றது. அவரு தான் வந்து அந்த லோனும் கொடுக்கறது. பேங்க் மேனேஜர் தான், வேற யாரும் பேங்க் மேனேஜர் தான் லோன். ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காங்க. படமா 1.25 மணி நேரம் தான். இன்னொரு 2 டிக்கெட் வச்சிருக்காங்க சார். அது கதைக்கு தேவைப்படல சார், அதுக்காக. ஆமாங்க சார். சார் நான் அடுத்த படத்தை ட்ரை பண்றேன் சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. ஸோ முன்னாடி வரங்கிற மாதிரி நான் ஒரு சாங்கை போட்டு கொடுங்க. இல்லை, இப்போ அயோத்தி வந்து எப்படி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணிச்சோ, கண்டிப்பா இந்த படமும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும். மக்கள்கிட்ட ஒரு சின்னதா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த நம்பிக்கை கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி. எனக்கும் பிடிக்கும். பார்ட் 2ல போட்டுருவோம். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடுவோம். நிச்சயமா நிச்சயமா தூக்க முடியாது. என்னன்னா ஃபுல்லா டயலாக் போயிட்டு இருக்கு. டயலாக் ஓரியன்டா போயிட்டு இருக்கும்போது அதுக்கு மியூசிக் கொடுத்தோம்னா டயலாக் அடிவாகும். ஸோ அதனால அது மோஸ்ட்லி அதை அண்டர் பிளே தான் பண்ணியிருக்கோம். ஓகே 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 ட்ரை பண்றோம். சார் அது என்னன்னா, இல்ல அப்படி இல்லை சார். நான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு, நான் வாலாஜப்பேட்டில் அந்த மாதிரி ஒரு நிஜமா ஒரு வக்கீல் இருக்காரு. அவரோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ரெகுலர் லாயருக்குள்ள அடங்க மாட்டார் அவர். அவரை பத்தி சில விஷயங்கள் ஓப்பனா சொல்ல முடியல. அந்த அவர் ஒரு வெரைட்டியான ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷன். அது அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷன்ல தான் நான் இவர் செலக்ட் பண்ணேன். ரொம்ப அழகா என்ன பண்ண முடியுமோ ஒரு படிக்காதவர் கொஞ்சமா படிச்சவங்களால அருமையா படிச்சிருக்கோம். நன்றி சார். நன்றி சார். ஸ்டோரி சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்க உள்ள போயிட்டு எல்லா ரிக்வரி பண்றீங்க, அதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா ஒரு பேங்க்ல வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா இப்போ நாங்களே கேட்குறோம், என்ன கேட்குறோம்னா, உங்க கேள்வி எனக்கு இருந்தது, உங்க கேள்வி எனக்கு இருந்துச்சு.
அப்போ நான் உண்மையிலே பாதிக்கப்பட்டவரை நான் சந்திச்சேன். அப்போ அவர்கிட்ட இருந்து நான் கேட்டபோது அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் சொன்னது வந்து எனக்கு, அதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு முதல் லொக்கேஷன் போகும்போது அவர் தான் வண்டி ஓட்டினார். அவருடைய இதில் இருக்கிற முக்கால்வாசி அவரோட உண்மை சம்பவம் அவர் லைஃப்ல மாட்டி. ஆனால் இன்னும் அவர் வெளில வரல. இன்னும் அதுக்கான அந்த லோனு போராடிக்கிட்டு காசை கட்டிட்டு இருக்காரு. அப்படிங்கையில் அது பாதிக்கப்பட்டவனே சொல்லும்போது நான் அதுக்கு மேலே என்கிட்ட இல்லை. இருக்கு. ஏன் கேக்குறேன்னா, நீங்க 3 லட்சம் ரூபாய் டொனேஷன் கேக்குறீங்க, டொனேஷன் கேக்குறீங்க, அந்த ஃபீஸ் கேக்குறீங்க. ஒரு தாத்தமுட்ட மக்கள், அடிச்சு மக்கள் இருக்காங்க, அவங்க எப்படி பண்ணுவாங்க? அதனால காப்பி போயிட்டு சார் அந்த மாதிரியான ஒரு சில ஸ்கூல் இருக்கு, அதை நம்ம வெளியே காட்டுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணது. ஒரு சில ஸ்கூல் அந்த மாதிரி இருக்குங்க சார். இல்லை சார், கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை சார். கவர்மெண்ட் ஸ்கூல் தானே சார். இல்லை, அந்த சார் சொன்னாங்க அந்த 3 லட்ச ரூபாய் டொனேஷன் வாங்கின ஸ்கூலு சார். நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல். சேர்க்க மாட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி என் சிபிஎஸ்சியோ இங்கிலீஷ் மீடியம் தாண்டி சிபிஎஸ்சி வந்து இதுதான் வருது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருங்கன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு படமா சார். ஆக்சுவலாக என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்கேயும் வந்து பணம் டிமாண்ட் பண்றதோ, இந்த மாதிரி வந்து அட்மிஷனுக்காக வந்து கோரிக்கை வைக்கிறதோ எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே யார் வேணா படிக்கலான்ற ஒரு வசதி வாய்ப்பு தான் நம்மளுக்கு இருக்கு. இப்போ வந்து நல்லபடியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு வந்து வெளியே காட்டணும், சொல்லணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன். அதனால தான் அதையும் சொல்லியிருக்கோம். சார், நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிச்சயமா இந்த கேரக்டருக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவசியம்ன்றது நான் கேரக்டரைசேஷன் பண்ணும்போது நினைச்சிட்டேன். ஏன்னா இதுல வந்து அவ்வளவு வலிகள் வேதனைகள்லாம் இருக்கு. அது எல்லாமே சின்ன சின்ன நுணுக்கமான அந்த முக அசைவுல, கண்ணுல, சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ்ல இதெல்லாம் காட்டணும். இதுக்கு வந்து கை தேர்ந்த ஒரு நடிகர் எனக்கு தேவைப்பட்டாங்க. ஆமா, அது வந்து நிச்சயமா வந்து இவருடைய கடந்த கால படங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இருக்கப்பட்டிலே பார்த்துருக்கோம். அந்த படம் ரிலீஸ் ஆகி 1 மாசம் கழிச்சு தான் நான் வந்து சாரை புக் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ இவர் கிடைச்சா நல்லா இருக்குன்றதுனால தான் நான் முயற்சி பண்ணேன். நல்ல வேலையா எனக்கு கிடைச்சாரு. சார், கடைசி விவசாயி படத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. விவசாயிகள் மேல ஒரு மதிப்பு இன்னைக்கு உள்ள விவசாயிகளுக்கு என்ன தேவை? நீங்களாம் அவங்களால எப்படி புரியல. கடைசி விவசாயி படத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு பரிந்துரை நீங்க வந்து இந்த படப்பிடிப்புக்காக வேலூர், ராணிப்பேட்டெல்லாம் போனீங்களா? அங்கெல்லாம் விவசாயிகள் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் முத போனதே ஒரு விவசாய நிலத்துக்கு தான். நம்ம விவசாயம் பார்க்கும்போது நான் பார்த்த போதெல்லாம் அந்த வேஷ்டியை வந்து உறிஞ்சி கட்டிக்கிட்டு, தலப்பா கட்டிக்கிட்டு அப்படிதான் நான் பார்த்துருக்கேன் நான் என்னுடைய ஊர்ல. ஆனா இங்க பார்க்கும்போது அவர் உள்ள அந்த அன்றாய ஜெட்டி, அந்த பாக்ஸர் அதை போட்டுக்கிட்டு சின்ன யங்ஸ்டர் பசங்க, அவங்க காலையில வந்து என்னெல்லாம் நாற்று நடனா அது நடலாம் நட்டிட்டு 11 மணிக்கு பைக் எடுத்துட்டு படம் பார்க்க போறது, வெளில போறது. அந்த காலையில 4 மணி 5 மணிக்கு வந்து ஒரு 11 மணி வரை வேலை பார்த்து போயிடறாங்க. இது ரொட்டீனா. அது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. அப்போ வந்து நாம விவசாயம் பார்க்கும்போது என் கண்ணில் தெரிகிறதெல்லாம் ஒன்று அப்பா, மாமா, தாத்தா அப்படி பார்த்துருக்கோம். ஆனால் நான் அந்த ஊரில் பார்க்கல ஒரு 20 வயசு பையன், 22 வயசு பையன்லாம் விவசாயம் பார்க்குறான். ஆனால் வேறு வேலைக்கு போகிறானா இல்லை வெளியில் போய் ஜாலியாக இருக்கானான்னு தெரியாது. ஆனால் 11 மணி வரை பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்துட்டு போகிறான். அது எனக்கு புதுசாக இருந்தது. அதான் தெரியாது. வாங்க. தமிழ் தெரியுமே. சொல்லுங்க. ஆமா, யூத் தான். ஆமா, குழந்தைக்கு தாயா நடிக்கிற ஒத்துக்கிட்டீங்களே. ஆமா, அடுத்த படத்துல டைரக்டர் போன அடுத்த படத்துல கேட்கல. அடுத்த படத்துல போன படத்துல தாயா இருந்தீங்களே என்னமா அப்படின்னு கேட்க மாட்டாரு. இல்ல, நான் அடுத்த படம் பண்ணிட்டேன். அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த டைரக்டர் இது வரைக்கும் கேட்டது இல்ல. அவங்க நன்மை சொல்றேன். என்ன காரணம் தெரியுமா? நடிகைகளே சொல்றாங்க, நான் வந்து தாயா நடிக்க மாட்டேன்னு. காரணம் என்ன?
ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் தெரியுமா? ஆமா. தெரியுமா? அவங்களோட ஹீரோயின் சார்ஜஸ் இல்ல தெரியுமா? அவங்களோட முதல் படம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா? தெரியுமா? அவங்க வந்து காக்க முட்டையில இல்ல அவங்க வந்து காரணம் இதான். இல்ல பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சுல அண்ணே. நான் இல்ல ஒரு நிமிஷம் அண்ணே, நான் பேசவா நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட்? இல்ல நீங்க பேசுங்க. நான் பேசவா? சொல்லுங்க. இல்லண்ணே, என்னன்னா இது வந்து இங்க இருக்கிற நீங்க வச்ச ஒரு ஸ்டீரியோ டைப் தான் எனக்கு தெரியுது. இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா, அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்க வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா அது ரூல் உடைக்கிறதுக்கு அந்த ரூல் உடைக்கிறதுக்கு சினிமா யாராவது, எல்லாரும் தானே, ஸோ அந்த ரூல் உடைக்கிறதுக்கு யாராவது வரணும்ல. அதுல ஒரு ஆள் நான் தான். மேடம் அதே மாதிரி விதார்த் கூட நடிச்ச ஹீரோயின் விதார்த் சார் அப்படியே இருந்தாலும் அவர் ஒரு ஹீரோவா எங்க ஹீரோ அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஆனா அவர் கூட நடிச்ச ஹீரோயின்லாம் பெரிய ரேஞ்சு போயிட்டாங்க. அந்த சென்டிமெண்ட் தான் உடனே இந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல அத பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது. சார் சொல்லிதான் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். சாமுத்திரிகா லட்சணம்லாம் இருக்குது. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு, நல்ல கதை. பிசினஸ் இருக்கு, தியேட்டர் கிடைச்சிருக்கா, நல்ல கிட்டத்தட்ட அது எங்க தலைவர் தான் சொல்லணும். நானும் உங்க கேள்வியோட வாங்க சொல்லுங்க தலைவா. எஸ் சார், எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த தேட்டர்லாம் கிடைச்சிருக்கு. நியர்லி 80 தேட்டர் கிட்ட போட்டிருக்கோம் சார். கம்மி இல்லையா? நல்ல படம், நல்ல கதை, நல்ல போகுது. என்ன காரணம் ஏன் தேட்டர் நல்ல கம்மி? இல்லை சார், அடுத்தடுத்த நாட்களில் அதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும்னு நினைக்கிறேன் சார். சார் டேரக்டர் சார் அதே மாதிரி அண்ணனை கூட அப்பான்னு கூப்பிடுவாங்க. ராணிப்பட்ட பக்கம் என் பாப்பா சித்தப்பா பையனை பார்க்குறாரு. இவர் கொஞ்சம் மூத்த அண்ணனாவே தெரியுறாரு. அந்த தம்பி வந்து எப்பா சரிப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு. அது சார், அது எங்கள் ஊர் பக்கம் என்னன்னா வயசில் சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் ஏப்பா அங்கே வாப்பா வந்து இவர் அண்ணன் ஏன் அப்பா சித்தப்பா இவரு வயசுல என்ன சார் பெரிய வித்தியாசம் இருக்கப்போ அந்த மாதிரி கூப்பிடுவோம். நான் எங்க பெரியப்பா புள்ள அவருக்கு வந்து 65 வயசு ஆகுது. ஆனா அவர் வாப்பா பாப்பா வந்தப்ப அதில் நடிச்சிருப்பார் ஒருத்தர், அவர் எங்க பெரியப்பா புள்ள. அவர் கூப்பிடுறப்ப நான் பாப்பா அப்படிதான் கூப்பிடுவேன். உண்மையில வந்து ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்றது பெரிய விஷயம். ஆமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா. நீங்க வந்து அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது என்ன பிராக்டிஸ் எடுத்தீங்களா இல்ல உங்க சைடுல இருந்து டைரக்டர் சொன்னாங்களா? இல்ல அது ஆக்சுவலி வந்து குழந்தை வந்து டைரக்டரோட பையன். ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் எதுவுமே எடுக்கல. ஃபர்ஸ்ட் முதல் நாள் அவனே சாரே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப ஷை தான், பொண்ணுங்க கிட்ட எல்லாம் போய் பேச மாட்டாங்கன்னு. அப்போ நான் வந்து சார் கிட்ட கேட்டேன், சார் நான் எப்படி சார் பண்றது? இல்லை 2 நாளுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும்னு சொன்னாங்க. அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிட்டோம். ஆமா. நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். மறுபடியும் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். பத்திரிகை ஊடக நண்பர்கள் நிச்சயமா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். எல்லாத்துக்கும் நன்றி.